ஹாய் உறவுகளே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் எனக்கு தெரிஞ்ச என் சிற்றறிவுக்கு எட்டின அளவுக்கு நான் சொல்கிறேன். விஷ்ணு பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் என்னும் அரக்கனை அழிக்க கண்ணனாக ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் பிறந்த தினத்தையே கோகுலாஷ்டமி என்று நம்ம கொண்டாடுதோம். இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா, அஷ்டமி நவமினால் நம்ம எந்த ஒரு நல்ல சுப காரியங்களை பண்ண மாட்டோம். அஷ்டமி நவமினாலே அது கரிநாள் நல்ல காரியங்களை தொடங்க மாட்டோம். மற்ற திதிகளை போல் இந்த இரண்டு திதி நல்ல நாளே என்று உணர்த்த ராமபிரான் நவமியிலையும் கண்ணபிரான் அஷ்டமியிலையும் அவதரிச்சிருக்காங்க. எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உணர்த்தியிருப்பதன் வெளிப்பாடே இது. அப்புறம் இப்படி நமது ஒவ்வொரு பண்டிகைகளையுமே ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லப்படுது. இந்து பண்டிகைனாலே எல்லா இதுலேயும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தை அவதாரமாக நம் வீட்டிற்கு அருள்பாலிப்பதே கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சம், நோக்கம். அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சு அரிசி மாவில் கோலம் போட்டு பூக்கள் மாவிலை தோரணங்கள் என்று நம்ம அழகுபடுத்துவோம். வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் பிஞ்சு பாதங்களை, நம்ம சின்ன குழந்தைங்க இருந்தால் அதோட பாதத்தை அரிசி மாவில் நினச்சி பண்ணுறது வழக்கம்தான். அதாவது அது ஆளிலை கிருஷ்ணர் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம். கோகுலாஷ்டமி நன்னாளான என்று கண்ணபிரானை வணங்கி குழந்தை கண்ணனின் அருளை பெறுவோம். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரக்கூடிய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.